ஏமா இப்படி இருக்க? நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? எல்லாம் சரியா தாண்டி பண்றேன். நீ போய் உன் வேலையை பாரு. இல்லம்மா, ரொம்ப தப்பு பண்ற நீ. நீ பண்றது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. நீ சின்ன பொண்ணு, உனக்கு விவரம் பத்தாது. நான் சின்ன பொண்ணுதான், ஆனா எது சரி எது தப்புன்னு எனக்கும் தெரியுமா? எதை தப்புங்கிற? எதுன்னு சொல்றது? நீயும் அண்ணியும் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே தப்புதான். அண்ணனுக்கு தெரியாம உன்கிட்ட அண்ணி வந்து பேசுறாங்க, நீங்களும் அவங்க சொல்றபடி செய்யறீங்க. அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதாமா? மாயா விஷயத்துல அண்ணன் தெளிவா இருக்காரு. பவானி மேடம் ஆதரவு இல்லாம இருக்காங்கன்னு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அத போய் கெடுக்க நினைக்கிறீங்களே. பாவமா மாயாவோட அம்மா, அவங்கள உங்க இஷ்டத்துக்கு ஆட சொல்றீங்களே. அவங்களும் உங்க மேல இருக்க மரியாதையில நீங்க சொல்றபடியெல்லாம் செய்யறாங்க. எதுக்குமா இப்படி எல்லாம் பண்றீங்க? வயசுக்கு கூட தான் மாயா வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கல. அம்மா, அன்னைக்கு அங்க போறது பிடிக்கலனா அது அவங்களே நேரடியா அண்ணன் கிட்ட சொல்லிருக்கணும். அப்படி இல்லனா நீங்களாவது அண்ணன் கிட்ட அண்ணி அங்க கூட்டிட்டு போக வேணான்னு சொல்லி தடுத்திருக்கலாமே. அதை விட்டுட்டு அண்ணியோட சுயநலத்துக்காக பவானி மேடம பேச வச்சு அவங்கள ஏமா கெட்டவங்களாக்குறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. உங்களோட குணமே இது இல்லையே. அக்காவோட பேச்சையும் அண்ணியோட பேச்சையும் கேட்டு உங்க கேரக்டரையே மாத்திக்கிட்டீங்களே. வேண்டாமா. போது நிறுத்துறியா? உனக்கு இதெல்லாம் புரியாது. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லித்தராத. நான் உன்னோட அம்மா, அதை முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு பேசு. உன் அண்ணனோட நல்லதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். அதுக்காக அடுத்தவங்கள... இத பாரு, வைஷுவுக்கும் யுகிக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எந்த சிக்கலும் இல்லாம இந்த உறவை அப்படியே கொண்டு போனாதான் யுகியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கப்புறமும் வைஷு சந்தோஷமா இருக்கணும்னா மாயாவை விட்டு யுகி விலகி இருக்கிறதா நல்லது. அண்ணியோட சந்தோஷத்துக்காக அண்ணன் மனசு நோக்கடிக்கிறீங்களே, இது நியாயமாமா? வைஷுக்காக மட்டும் நான் இதை செய்யல. யுகி கல்யாண விஷயமா நான் அவங்க வீட்டுக்கு பேச போனப்ப மாயாவோட அம்மா என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? மாயாவுக்கே யுகிய கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டாங்க. அவங்களால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதான் மாயாவோட அம்மா அந்த தப்ப பண்ணதுனாலதான் என் பிள்ளைய அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஆசைப்பட்டது தப்பாவே இருக்கலாமா? அது முடியாதுன்னு நீங்க சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு... புரியாம பேசாத. நான் என்னதான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு மாயாவோட அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தாலும் யுகி அவங்க வீட்டுக்கு போக வர இருந்தான்னா அவன் மனச அவங்க மாத்திருவாங்க. நான் மாயா வீட்டுக்கு போக வேண்டான்னு சொன்னா என்ன அவன் சந்தேகப்படுவான். என் பேச்சு அவன் கேட்கவும் மாட்டான். அதுக்காக தான் மாயாவோட அம்மா விட்டு சொல்ல சொன்னேன். அப்பதான் உன் அண்ணனும் சரிப்பட்டு வருவான். அங்க அவன் போகாம இருந்தாதான் அவன் வாழ்க்கையே நல்லா இருக்கும். இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ போய் உன் வேலையை பாருப்போ. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியலமா. அண்ணன் எல்லா விஷயத்திலயும் உண்மையா இருக்கணும்னு நினைப்பாரு. ஆனா நீங்களே இப்படி பண்றது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுமா. உங்க மேல வெறுப்பு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதை எப்படி நீங்க சரி பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. யுகி என்ன கூட்டிட்டு போ வரேன்னு சொன்னால, ஏன் வரல? சொல்ல, ஏன் வரல? அந்த தம்பிக்கு ஏதாவது வேலை இருக்குமா, அதான் வரல. இது பாரு, நீ வந்து டிவி பாரு வா. எனக்கு டிவி எல்லாம் வேணாம். யுகி ஆபீஸ் முடிச்சிட்டு வரேன்னு சொன்னா, நான் பைக்ல போனோம். சொல்லு நீ. அம்மோ, யுகி இப்ப வரமாட்டாமா. நீ அவனுக்கு ஃபோன் பண்ண, அவன் வருவான். அம்மு, அந்த தம்பி வேலையா இருப்பாமா. இத பாரு, நீ வந்து டிவி பாரு, இல்லனா போய் கலர் பண்ணு போ போ. எனக்கு டிவி வேணாம், நான் எதுவும் பண்ண மாட்டேன். என்ன யுகி கிட்ட கூட்டிட்டு போ. சொன்ன கேளு அம்மு, அவங்க எல்லாம் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. இப்ப போனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா நம்மளும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போலாமே. இல்ல
இல்லடா, கூப்பிடாம நாம அங்க போக கூடாது. அவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. நீ வா, நீ வா, இப்ப போலாம். ஏன் இப்படி படுத்துற? நான் யோகி கிட்ட போணும். சும்மா இப்படி அடம் பிடிக்காத. இப்ப நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஆமா, போ, நீ போய் அங்க உட்காரு, போ. நீ வரலனா நானே போவேன். போ. ஏய், நானே போறேன். அம்மா, ஏய் ஏய் ஏய், இங்க வா, வா இங்க, போ, போ. சொல்ற பேச்ச கேட்கவே இல்ல. நான் போவேன். அடி வாங்குவே நீ. போ உள்ள. உள்ள போங்கறல. கத்தாத அம்மு, உள்ள போ. நீ கதவு திறந்துடு, நான் போறேன். அம்மு, நீ என் கூட வீட்ல தான் இருக்க போற. உனக்கு போர் அடிச்சா சொல்லு, நான் வரேன். 2 பேரும் விளையாடலாம். சரியா? எனக்கு உன்னோட விளையாட வேணும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா நீ சொன்னது நடக்காது. நாம இங்க தான் இருக்க போறோம். இப்ப என்ன கூட்டிட்டு போக மாட்டல? நீ பேட் கேர்ள். நான் பேட் கேர்ளாவே இருந்துட்டு போறேன். நீ உள்ள போ. யோகி வர வரைக்கும் நான் அழுதுட்டே தான் இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ உள்ள போய் அழு, போ. ப்ளீஸ். போன்னு சொல்றல, நீ உள்ள போய் அழு, போ. போ, போ. நான் போறேன். எவ்வளவு அடம் பிடிக்கிறா? நீ வரவே வேணாம், உள்ளே இரு. சொல்ற பேச்ச கேக்குறதே இல்ல. ச்சே. மா, பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லா பொருளையும் கீழே போட்டு உடைக்கிறாங்க. ஒரு தடவை யுகி தம்பிய பாத்துட்டு வந்துருங்களேன். என்ன பேசுற? அந்த தம்பிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். இவளை கூட்டிட்டு போய் அங்க நிக்க முடியுமா? அப்படியே போனாலும் அந்த தம்பியும் வைஷுவும் ஜோடியா இருக்கிறத பார்த்து இவ சும்மா இருப்பாளா? அப்புறம் ஏதாவது ரகளை பண்ணி வப்பா, நம்ம பேர் தான் கெடும். இவளை விடு. அந்த தம்பியோட அம்மா சும்மா இருப்பாங்களா? யுகியை விட்டு விலகி இருங்கன்னு முடிஞ்ச வரைக்கும் நாசூக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் நாம அங்க போறது நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, அங்க இவங்க அப்பாவும் இருப்பாரு, வைஷுவோட அம்மாவும் இருப்பா. நாம அங்க போனோம்னா நல்ல காரியத்தை கெடுக்க வந்திருக்கோம்னு சொல்லி அதையே ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா மலர்? போதும் போதும். இதுக்கு மேல கெட்ட பேர் எடுக்க நான் தயாரா இல்ல. அவங்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஆனா பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்களாமா, அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது? அழுட்டு விடு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிட்டு பரவாயில்ல. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவளே சமாதானம் ஆயிடுவா. அவளை நீ கண்டுக்காத. நாம சமாதானம் பண்ண போனாதான் அவ இன்னும் நிறைய பண்ணுவா. போ, போய் உன் வேலையை பாரு, போ. வாங்க வாங்க. ரேகா, சாந்தியும் சௌமியா வந்திருக்காங்க பாரு. வா மாமா. ஹாய் ஆண்டி. என்னம்மா இவ்ளோ லேட்? காலையிலேயே வர சொன்னேன்ல. ஆமா ஆண்டி, வைஷு தான் நான் எங்கேயோ வெளியே போறேன். நான் வந்த பிறகு வந்தா போதும்ண்ணா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கம்மா. என்ன ஆண்டி, வைஷு வந்துட்டாளா? வந்தாச்சுமா, மாடியில தான் இருக்கா. இது பாருங்க, அவ இன்னும் ரெடி ஆகல. அவளை கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவ மாட்டேன்னு சொல்லுவா, ஆனா விட்டுறாதீங்க. கல்யாண பொண்ணு மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கோம் ஆண்டி. ஏங்க, அந்த காசி சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஃபோன் பண்ணிருந்தேங்க மளிகை சாமானுக்கு. சீக்கிரம் வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஹாய் வைஷு. ஹாய் வைஷு. ஹே ஹாய். என்னங்கடி, இப்பதான் என் வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுதா? நீ இப்பதான் நான் ஃபங்க்ஷன் சொன்ன. அப்ப ஏதாவது ஃபங்க்ஷன்னா தான் வருவீங்க, இல்லனா மறந்துடுவீங்க. நிறுத்து. நீ மட்டும் என்ன என் நிச்சயதார்த்துக்கு கூப்பிட்ட, நீ வந்தியா? வரணும் தாண்டி இருந்தேன். அதுக்குள்ள சரி சரி, நான் ஒன்னும் கோச்சுக்கல. கல்யாணத்துக்கு மறக்காம 2 பேரும் ஜோடியா வந்துடணும். கண்டிப்பா நாங்க 2 பேரும் ஜோடியா வந்துடுறோம். அப்போ மாப்பிள்ளையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து வச்சிட்டியா? ஏய், பொண்ணுங்க வெக்கத்தை பாருடி. இந்த ஆம்பளைங்க எப்படிக்காக சொல்ற பொண்ணுங்கள நம்பவே முடியாதுடி. என்னடி கலாய்க்கிறீங்களா? நாங்க ஒண்ணும் கலாய்க்கலாமா, உண்மையதான் சொல்றோம். சரி, நிச்சயதார்த்தத்துக்கு என்ன சாரி கட்ட போற? நிச்சயத்துக்கு அவங்க Dress கொடுப்பாங்களாண்டி.
அதுக்கு அம்மா அதுக்கு முன்னாடி பிரவுன் சாரி கட்டிக்கோன்னு சொல்லிருக்காங்கடி. பிரவுன் சாரியா? அதுக்கு மேட்சிங் ஜுவல்ஸ் இருக்கா? இருக்குடி, அதுக்குள்ள இருக்கு பாரு, எடுத்து பாரு. புதுசு. என்னடி எல்லாமே உடைஞ்சிருக்கு? உடைஞ்சிருக்கா? அம்மா! ஏய் என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? இங்க பாரு, என் ஜுவல்ஸ் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. உடைஞ்சிருக்கா? ஏய் என்னடி இதெல்லாம்? எப்படி உடைஞ்சது? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீ ஏதாவது கீழே போட்டியா? ஏய் நான் ஏன்டி உன் கப்போர்ட திறக்கறேன்? அதுவும் உன் ஜுவல்ஸ் நான் போடுவேனா? அப்ப இது யாரோட வேலையா இருக்கும்? மா, இது அவ வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரா? அந்த லூச கூட்டிட்டு வந்து வச்சிருந்தீங்களே, அவதான். மாயாவா? அவளேதான். அவதான் இன்னைக்கு என் ரூம்ல எல்லாத்தையும் அலங்கோலம் பண்ணி வச்சிருந்தாளே. ஏமா இது எல்லாத்தையும் எடுக்க விட்ட? கேர்ஃபுல்லா பாத்துக்க மாட்டியா? எங்கடி அவ ஒரு நாள் இருந்தே என்ன படாத பாடுபடுத்திட்டா. ஓ ரூம்ல இருந்தப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அவ கபோர்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து இப்படி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படியே எனக்கு வர கோவத்துக்கு அவளை போய் அப்படியே 2 அரை அரைஞ்சலான்னு தோணுது. அந்த அளவுக்கு ஆத்திரம் வருது. என்ன டென்ஷன் பண்றதுக்குனே பிறந்திருக்காமா அவ. நானும் எவ்வளவுதாமா பொறுமையா இருக்கிறது? எப்ப பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். இத பாரு, நல்ல காரியம் நடக்க போற சமயத்துல ஏன் டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் அமைதியா இரு, அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எந்த ஜுவல்ஸ் அம்மா போட்டுக்கிறது? வேற சாரி தரேன், அதுக்கு மேட்சா ஜுவல்ஸும் தரேன். அத போட்டுக்கோ. கொஞ்ச நேரம் தானே, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல கொடுக்குற சாரி தானே கட்டிக்க போற. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கோ, அப்புறம் புதுசு வாங்கிக்கலாம். இந்த மாயா என்ன ரொம்ப சீண்டிட்டே இருக்கா. அவளை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் வேணாண்டி. ஏய் வைஷு, வைஷு நீங்க உட்காருங்க. கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல ஆண்டி, எதுவும் வேண்டாம், பரவாயில்ல. சரி நீங்க உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். உட்காரு. அம்மா, இன்னும் பாப்பா அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க சமாதானமே ஆகல. நான் என்ன பண்றது? யுகி வீட்டுக்கு போகணுங்கிறா. நடக்காத ஒண்ணுக்காக ஏங்குறதுல அர்த்தமே இல்ல. சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அம்மா, அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2 வார்த்தையாவது. நீ ஏன் புரிஞ்சுக்காம பேசுற? அதெல்லாம் சாத்தியமே இல்ல. இன்னைக்கு அந்த தம்பிக்கு நிச்சயமாக போகுது. நமக்கு சம்பந்தமே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. இனிமே யுகியை எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. எனக்கு மட்டும் அவளை அழ வச்சு பார்க்கணும்னு ஆசையா? அவளை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நிலைமையை சொன்னா புரிஞ்சுக்கணும், இல்லனா அடிச்சுதான் சொல்லணும். ஐயோ வேண்டாம்மா, இன்னும் அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள சமாளிக்கிறதே கஷ்டம். நான் தப்பு பண்ணிட்டேமா? அம்மாவுக்கு யுகி நல்ல துணையா இருப்பான்னு நான் யோசிச்சிருக்கவே கூடாது. அம்மு மாதிரியே நடக்காத ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு நானும் இப்போ ஏமாந்து கண் கலங்குற மாதிரி ஆயிப்போச்சு. அம்மா விடுங்க, எதுக்கு இப்ப பழசெல்லாம்? இந்த கஷ்டம் அப்படியே இருந்துராதுமா, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். அந்த பொய்ய சொல்லிதான் நானும் என் மனசு தேத்திக்கிறேன். அதாம்மா நல்லது. நீங்களும் இப்படியே இருந்தா பாப்பாவுக்கு யாரு ஆறுதல் சொல்றது? அவங்க அழுகிறத பாக்கிறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குமா. ஏதாவது பண்ணுங்கம்மா. அம்மு, அம்மு, இங்க பாரு. நீ அழாம இருந்தா அம்மா உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போவேன். யுகி வீட்டுக்கு போலாம்.
யுகிய பார்க்க முடியாதுடா. வேலை விஷயமா யுகி வெளிய போயிருக்கானா. திரும்பி வர ரொம்ப லேட் ஆகுமா. நீ போய் சொல்ற. ஐயோ, இது பாரு, உனக்கு நம்பிக்கை இல்லனா யுகிக்கு ஃபோன் பண்ணி பாரு. ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். ஏன் அப்படி பண்ணா? அது யுகிக்கு நிறைய வேலை இருக்கு. இனிமே யுகிய பார்க்க கூடாது, பேசக்கூடாது, தொந்தரவு பண்ண கூடாதுன்னு திட்டுறாங்கம்மா. யார் திட்டுறாங்க? யுகியோட மேனேஜர். உங்களால யுகிக்கு நிறைய தொந்தரவா இருக்கு, இனிமே அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு என்ன சத்தம் போட்டாங்க. இது பாரு, நாம யுகி கிட்ட போன்ல பேசணும்னு வச்சுக்க, யுகிய திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க. நம்மளால யுகிக்கு தானே கஷ்டம். யுகி உன் ஃப்ரெண்டு தானே, அவனை நீ கஷ்டப்படுத்தலாமா? இனிமே யுகிய பார்க்க முடியாதா? இங்க வரவே மாட்டானா? எனக்கு அழுகா வருது. யுகி என் ஃப்ரெண்டு, அவன் ஏன் பார்க்க வேணாம் சொல்றாங்க? அம்மு பாப்பா பாவம்ல, நான் அழுவல. இல்லடா செல்லோ, அழக்கூடாது. இது பாரு, இந்த அம்மு குட்டிக்கு இந்த அம்மா இருக்கல்ல, இங்க பாரு, வா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஹே, நீ ரொம்ப நாளா பவர் ரேஞ்சர்ஸ், வாட்டர் கன்னு, கோஸ்ட் மாஸ்க் எல்லாம் வேணும்னு கேட்டல. ஆமா, ஆனா நீ தான் அதெல்லாம் வச்சு விளையாட கூட சொன்னிய. இல்லடா, அம்மா அப்பா சொன்ன, இப்ப எல்லாம் வாங்கி தரேன். ராமசாவா? இப்பவே நீ ரெடியானா நாம ஷாப்பிங் போலாம். நீ கேட்ட எல்லாத்தையும் அம்மா வாங்கி தரேன். பின்ன அந்த பார்பி டால்? பார்பி டாலும் வாங்கி தரேன். எனக்கு சாப்பிடறதுக்கு பாப்கார்ன், ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரணும். இன்னைக்கு ஒரு நாள் அம்மு பாப்பா என்ன கேட்டாலும் அம்மா வாங்கி தருவேன். எனக்கு இப்போ பவர் ரேஞ்சர்ஸ், பாப்கார்ன், மேஜிக் பால், அப்புறம் பார்பி டால் எல்லாம் வேணும். வாங்கி தரேன். சரி, வா, நீ போய் ரெடியாகு. வா. நீ தான் பேட் கேர்ள். பாரு, அழுது அழுது மூஞ்சில ஏன்னு இருக்க. வா, அழுமுஞ்சி. வா வா வா, ஓடியா 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 ஓடியா. குட் கேர்ள். அம்மு, நீ போ, நான் ஆட்டோக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். போ போ போ. ஏன் இப்படி இருக்க? மேல கோவமா இருக்கியா? இல்லடா. கோச்சுக்காத, இனிமே நான் அடம் பிடிக்க மாட்டேன். சாரி. கோச்சுக்கலடா, கொஞ்சம் யோசனையா வந்தேன், அவ்வளவுதான். சரியா? எனக்கு இதே மாதிரி ஒரு பேக் வாங்கி தரியா? கண்டிப்பா வாங்கி தரேன். அம்மா, என்ன நடந்தே கூட்டிட்டு போறா? அந்த பக்கம் போனா ஆட்டோ ஸ்டாண்டு, அங்க இருந்து போயிடலாம். சரியா? ஐஸ்கிரீம். ஏய், இங்க வா. நான் அங்க வாங்கி தரேன், இங்க வா. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். அம்மு, இங்க வா. நான்